Hi, welcome to my channel Learn So Easy through Tamil. This is Kamala Devi, Assistant Professor, Department of Commerce from Patrician College of Arts and Science. Today topic is Banking Theory, Law and Practice. First, bankna enna அப்படின்றத பார்க்கலாம். A bank is a financial institution licensed to receive deposits and make loans. So bank என்பது ஒரு உரிமம் பெற்ற நிதி நிறுவனம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they receive deposits and make loans. அவங்களோட கஸ்டமர் கிட்ட இருந்து டெபாசிட்ஸ் ரிசீவ் பண்றது, அதுக்கப்புறமா அந்த பணத்தை கொண்டு லோன் ப்ரொவைட் பண்றது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்வாங்க. Then bank may also provide financial services. ஸோ அது மட்டும் இல்லாம financial services, அதாவது நிதி சம்பந்தப்பட்ட சேவைகளும் அவங்க வழங்குவாங்க. அது எந்த மாதிரியான சேவைகள் அப்படின்னா வெல்த் மேனேஜ்மெண்ட், அதாவது செல்வ மேலாண்மை, கரன்சி எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஒரு இப்போ ருபீஸ்ல இருந்து நம்ம டாலருக்கு அந்த மாதிரி நம்ம கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ கண்ட்ரி டு கண்ட்ரி அந்த கரன்சி வேறுபாடாகும். ஸோ நம்ம கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா த்ரூ பேங்க் நம்ம இந்த சர்வீஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் சேஃப் டெபாசிட் பாக்ஸஸ், அதாவது லாக்கர் ஃபெசிலிட்டிஸ். வெல்த் மேனேஜ்மெண்ட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் பிளானிங். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் முதலீடு மேலாண்மை மற்றும் ஃபினான்ஷியல் பிளானிங்னா பொருளாதார திட்டம். ஓகேவா? கஸ்டமர்ஸ் கேன் சேவ் ஆர் borrow மணி ஃப்ரம் பேங்க். ஸோ கஸ்டமர், யார் கஸ்டமர்? பேங்க்ல அக்கௌண்ட் ஹோல்ட் பண்றாங்க இல்லையா, அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் கஸ்டமர்ஸ். அவங்க மணி சேவ் பண்ணலாம், அதாவது சேமிக்கவும் செய்யலாம், பாரோவும் பண்ணலாம், அதாவது கடனும் வாங்கிக்கலாம் அவங்களோட பேங்க்ல இருந்து. Bank also invest money to build up their reserves of money. So bank இன்வெஸ்டும் பண்றாங்க, அவங்க கிட்ட இருக்க ரிசர்வ் மணி, அதாவது இருப்பு மணியை அவங்க இன்வெஸ்டும் பண்றாங்க. Bank also can use the money they have from deposit accounts to invest in businesses in order to make more money. So அவங்க கிட்ட இருக்க பணத்தை இன்னும் மேல அதிகப்படுத்துவதற்காக அவங்க என்ன பண்றாங்க, பிசினஸ்லயும் இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்க கிட்ட இருக்க டெபாசிட்ஸ் மணியை வச்சு அவங்க பிசினஸ்லயும் இன்வெஸ்ட் பண்றாங்க. எதுக்காக? அவங்க கிட்ட இருக்க மணியை இன்னும் பணத்தை இன்னும் மேலும் பெருக்குவதற்காக. ஓகே. Introduction to banking. Economic growth and development of any country depends upon a well-made banking system. எந்த ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் பேங்கிங் சிஸ்டம் தான் ஒரு முக்கியமான காரணம். ஓகே. வெல்-மேட் பேங்கிங் சிஸ்டம், அதாவது நன்கு பின்னப்பட்ட பேங்கிங் சிஸ்டம் தான் காரணமாக இருக்கும். Banking system comprises a set of subsystems of financial institutions, financial markets, financial instruments and services. அதாவது financial banking system இந்த 4 சப்சிஸ்டத்தை உள்ளடக்கியது தான் பேங்கிங் சிஸ்டம். financial institution, financial market, financial instrument and financial services. இந்த 4 விஷயத்தை, அதாவது சப்சிஸ்டம் சொல்லுவாங்க, இந்த 4 விஷயத்தை உள்ளடக்கியது தான் பேங்கிங் சிஸ்டம், which helps in the formation of capital. So இதெல்லாம் எதுக்காக உதவி செய்யுது அப்படின்னா formation of capital, அதாவது அவங்களோட மூலதனத்தை பெருக்குவதற்காக தான் இது எல்லாமே உதவி செய்கிறது, இந்த 4 அம்சங்களும். ஓகேவா? The banking system is characterized by the presence of integrated, organized and regulated financial markets and institutions that meet the short-term and long-term financial need of both the households and corporate sector. So banking system எப்படி வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா integrated ஒருங்கிணைந்த, organized ஏற்பாடு and regulated ஒழுங்குபடுத்தப்பட்ட financial market and financial institution. financial institution நிதி நிறுவனங்கள். ஓகேவா? இவங்கள எதுக்காக இருக்காங்க அப்படின்னா household மற்றும் corporate sectors, அதாவது householdனா families, corporate sectors companies. இவங்களுடைய ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட், அதாவது நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த பேங்கிங் சிஸ்டம் எல்லாம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது.
பேங்கிங் இன் சிம்பிள் வேர்டு, சிம்பிளா பேங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லலாம்னா, can be defined as the business activity of accepting and safeguarding money owned by other individuals and entities. ஒரு தனி நபர் அல்லது என்டிட்டிஸ், அதாவது கம்பெனியோட மணியை அக்செப்ட் பண்றது, அவங்களோட டெபாசிட்டை அக்செப்ட் பண்றது, அவங்களோட மணியை சேஃப்கார்ட் பாதுகாக்கிறது, இதுதான் வந்து பேங்கிங்கோட வேலை அப்படின்னு நம்ம வந்து ஒரு சிம்பிளா ஒரு சிம்பிள் வேர்ட்ல சொல்லிடலாம். அண்ட் தென் லெண்டிங் அவுட் திஸ் மணி இன் ஆர்டர் டு earn a profit. அது மட்டும் இல்லாமல் அவங்க கடனும் வழங்குறாங்க, அவங்க கிட்ட வர டெபாசிட்ஸ் மணியை கொண்டு கடனும் வழங்குறாங்க, அவங்க கஸ்டமருக்கு கடனும் கொடுக்குறாங்க. ஸோ எதுக்காகனா இன் ஆர்டர் டு earn a profit. ஸோ அதை வச்சு லாபம் சம்பாதிப்பதற்காக. History of banking. The history of banking began with the first prototype bank, which were the merchants of the world who gave grain loans to farmers and traders who carried goods between cities. So first banking system எப்படி முன்மாதிரியான பேங்க் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, மர்ச்சன்ட்ஸ், அதாவது வணிகர்கள் மூலமாகத்தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேங்கிங் சிஸ்டம்ன்ற ஒரு பேங்கிங்ன்ற ஒரு கான்செப்டே வந்தது. எப்படின்னா, அவங்க தான் வந்து ஒரு சிட்டி டு சிட்டி போயிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ஃபார்மர்ஸ்க்கு, ட்ரேடர்ஸ்க்கு, விவசாயி, அதாவது ஃபார்மர்ஸ், ட்ரேடர்ஸ்க்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து கிரெயின்ஸை தான் வந்து அவங்க என்னவா கொடுப்பாங்க, லோனா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது தானியங்களை தான் வந்து அவங்க வர்த்தகர்கள், அதாவது ட்ரேடர்ஸ்க்கு, ஃபார்மர்ஸ், விவசாயிகளுக்கெல்லாம் வந்து லோன் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து அதை ஒரு சிட்டிக்கும் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த கூட்ஸ் வந்து ஒரு சிட்டிக்கும் வந்து அந்த மர்ச்சன்ட்ஸ் எடுத்துட்டு போய் லோனா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப் பேங்க், அதாவது முன்மாதிரியான ஒரு பேங்க். அப்பதான் வந்து ஒரு பேங்க்ன்ற ஒரு கான்செப்ட் வந்தது. ஸோ திஸ் வாஸ் அரௌண்ட், இது எப்போ இருந்தது அப்படின்னா 2000 BC in Astria, India and Sumeria, இந்த நாடுகள் எல்லாம் இருந்தது. So the concept of banking was first introduced in medieval Florence in 1397. So இது எங்க இருந்தது, எப்போ இருந்ததுன்னா, எப்போ இன்ட்ரோடியூஸ் ஆச்சு அப்படின்னா மெடிவல் ஃப்ளாரன்ஸ்ல. எப்போ, எந்த வருஷம் அப்படின்னா 1397. A powerful merchant family named Medici established a network of shops called Medici Bank. ஸோ ஒரு மர்ச்சன்ட் ஃபேமிலி தான் வந்து இந்த பேங்க் அப்படின்றது மெடிசி பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அவங்க ஃபேமிலி நேம் வந்து மெடிசி. ஸோ அந்த ஃபேமிலி நேம் கொண்டு தான் இது ஒரு ஷாப் மாதிரி அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கு பேர் வந்து மெடிசி பேங்க். Banking continued to gain popularity throughout Europe by 1700. ஸோ அந்த பேங்கிங் வந்து கண்டினியூஸா பாப்புலரா இருந்தது யூரோப்ல. எந்த வருஷம் அப்படின்னா 1700ல. Modern banking has come a very long way from those humble beginning in Florence. So Florenceல அந்த மெடிசி பேங்க் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா it takes very long time to இந்த மாடர்ன் பேங்கிங் வரதுக்கு ரொம்ப காலம் ஆச்சு. அதுக்கப்புறமா செக்ஷன் 5C of the Indian Regulation Act 1949 defines bank has a banking company which transact the business of banking India. So banking companyன்றது வந்து இந்தியால வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 இதுதான் வந்து முக்கியமான காரணம். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எவ்ரிதிங் தே ஹாவ் டு ஃபாலோ. யார் வந்து ஃபாலோ பண்ண, பேங்கிங் கம்பெனி வந்து இவங்க சொல்றதை தான் கேட்கணும். ஸோ இவங்கனால தான் வந்து இந்தியாவுக்குள்ள பேங்கிங் கம்பெனின்ற ஒரு கான்செப்டே வந்தது, according to section 5C of the Banking Regulation Act 1949. Today, banking industry is considered to be the backbone of the fast growing Indian economy, and the developments take place in this sector act as key indicator of the development of the country. So இன்னைக்கு இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்துக்கு முக்கியமான காரணம் என்ன, பேக்போன், அதாவது அவங்களோட முதுகெலும்பு எது அப்படின்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரி தான். ஸோ நம்மளோட நாட்டோட வளர்ச்சிக்கு யாரு காரணம் அப்படின்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரி தான். Banks today are connected electronically so that banking transaction can be made globally in a split second. ஸோ நம்ம இப்போ கண் இமைக்கும் நொடிக்குள்ள வந்து உலகம் முழுவதும் வந்து நம்ம பேங்கிங் டிரான்சாக்ஷன் பண்றோம். பிகாஸ் இட் இஸ் கனெக்டட் எலக்ட்ரானிக்கலி, இ பேங்கிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா.
Banking Act. The Banking Companies Act 1949 was a special legislation applicable exclusively to the banking companies in India. So first வரும்போது Banking Companies Act தான் இருந்தது 1949. அதுதான் வந்து ஒரு ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷனா இருந்தது, ஒரு ஸ்பெஷல் சட்டமா இருந்தது. Afterwards it's renamed as Banking Regulation Act 1949. அதுக்கப்புறமா வந்து ரீநேம் ஆயிடுச்சு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ இப்போ இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் தான் வந்து இட் இஸ் த லெஜிஸ்லேஷன் இன் இந்தியா. அதுதான் வந்து இந்தியாவோட சட்டமா இருக்கு. தட் ரெகுலேட்ஸ் ஆல் பேங்கிங் ஃபார்ம்ஸ் இன் இந்தியா. ஸோ எல்லா பேங்கிங் ஃபார்ம்ஸும் யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. Thank you. Thanks for watching my channel. Subscribe my channel.